தமிழ்நாட்டுல காவிரி பற்றி பேச்சு இல்ல, மேகதாதுல அணை கட்டுறது பத்தியான பிரச்சனைக்கு பேச்சு இல்ல. நாளைக்கு விவசாய பட்ஜெட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல விவசாய கடன் இவர்கள் வாக்குறுதிகளை சொன்னபடி தள்ளுபடி செய்வார்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்றைக்கு இருக்குது. அது குறித்தான எந்த பேச்சும் இல்ல. பட்ஜெட் கூட்டத்தொடரையே முதல்ல இவங்க எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கறத பத்தியான எதுவுமே இல்லை. ஒரே விஷயம் பேசப்பட்டிருக்கிறது, உதயநிதி கைது செய்யப்பட்ட. இப்ப நீங்க கேட்கிற மாதிரிதான் எல்லாரும், ஒண்ணு இந்த பக்கம் நின்னுக்கோங்க, இல்லைன்னா அந்த பக்கம் நின்னுக்கோங்க. எதுக்காக நிக்கணும்? இவங்க 2 பேரும் போட்டுக்கிற ஒரு சண்டையில எதுக்காக நிக்க? நாம எங்க பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்களும் சொல்லுகிறோம். திமுக இப்படி ஆபாச பேச்சு பேசுவது என்பது இது புதிதல்ல. அவர்கள் காலகாலமாக இதை செய்கிறார்கள். அதுல யாருக்கு மாற்று கருத்து இல்ல. இவர்களை போல் திமுக எதிர்கட்சியான பிறகு வீரத்தை காட்டுகிற இடத்துல அதிமுக இல்லை. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போதே நெஞ்சுரத்தோடு நாங்கள் எதிர்த்து பேசி இருக்கிறோம். நாங்கள் இதை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இவர்களுக்கு எதிராக போராடி இருக்கிறோம். இவர்களை ஒவ்வொரு முறையும் இவர்கள் முகத்தரையை நாங்கள் கிழித்திருக்கிறோம். ஆளுங்கட்சியாக இருக்கிற போதே